Hello friends, welcome back to Friends Trading Floor. In the video, நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸில் எபிசோட் நம்பர் 32 மணி மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச போகிறோம். அதாவதுங்க மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரேடிங்கில் ரொம்ப தேவையான ஒன்று. அதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணும்போது மேபி நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்காம போகிறதுக்கும் நெகட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி அந்த நெகட்டிவான ரிசல்ட்ஸ் மூலயமா நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த மணி மேனேஜ்மெண்ட்டில் ரிஸ்க்கு எவ்வளோ ரிவார்டு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ரிஸ்க்கை பற்றி மட்டும் பேசுவோம். இப்போது நம்மளுடைய ட்ரேடிங் பிளானை நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடியா நமக்கு வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நான் ஒரு அட்வைஸாக சொல்கிற ஒரு விஷயம், பிகினிங் ஸ்டேஜில் எதுவுமே தெரியாமல் நான் பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறேன், நான் சிம்பிளாக ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் நான் செக் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு என்னுடைய என்ட்ரிஸை நான் லைவ் மார்க்கெட்டில் போட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் 0.10% அதுக்கு மேலே கேபிட்டலில் ரிஸ்க்கே எடுக்காதீங்க. ஸோ இது எர்லி ஸ்டேஜில் உங்களுடைய எர்லி ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய விஷயம் 0.10%. ஓரளவுக்கு என்னுடைய பிளான் அப்படின்றத நான் ரெடி பண்ணிட்டேன், ஸோ அதை நான் லைவில் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறேன், இப்போ எனக்கு அந்த சார்ட் பார்க்குறதுல குழப்பமெல்லாம் இல்லை அப்படின்ற ஸ்டேஜ் உங்களுக்கு வருதுன்னா 0.25% எடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிஸ்க் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பிகினராக வரக்கூடியவர் 0.25% மேலே கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு 6 மாதம் நீங்கள் ப்ராப்பராக ஒரு பிளான் எல்லாமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுடைய ரிஸ்க் 0.5% பர் கேபிட்டல். உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்குதோ அந்த கேபிட்டலுக்கு 0.5% மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ரைட்? இது ஒரு 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 பேசிக்காக பிகினர் மொதல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூலுங்க. இப்போ தான்ப்பா நான் ட்ரேடு ஸ்டார்ட் பண்ணுறேன், நிறையா விஷயங்கள் பார்த்துருக்குறேன், புதுசாக ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கற்றுக்கிட்டேன், பட் எல்லாத்தையும் நான் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 0.10% வித் கமிஷன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய ஸ்ப்ரெட்டு, கமிஷன், அந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து வரும்போது உங்கள் கேபிட்டலில் அவ்வளோதான் லாஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லாட் சைஸை கம்மி பண்ணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கான்ஃபிடென்ஸ் வரும். ரைட்? அடுத்தது நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் 2-3 டைப் இருக்குதுங்க. அந்த 2-3 டைப்பில் நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் பேசுனது என்னென்னா 3 டைம் ஃப்ரேம்: டைரக்ஷன், ட்ரெண்டு, பேட்டர்ன். இப்போ இதில் மந்த்லி, டெய்லி 1 hour, வீக்லி 4 hour, மினிட்ஸ், அது 30 இருக்கலாம் அல்லது 15 இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டெய்லி 1 hour M5 இதை பார்த்தோம் இல்லைங்களா? ரைட்? இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது மந்த்லி டெய்லி 1 hour நான் ரெகுலராக 9 to 5 ஜாப் போகிறப்ப என்னால் கண்டினியூஸாக மார்க்கெட்டை பார்க்க முடியாது, நைட்டு உட்காந்து டே கேண்டில் தான் என்னால் பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகக்கூடியது இது மட்டும்தான். லோயர் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அடுத்தது, ஒரு நாளில் என்னால் அட்லீஸ்ட் எவ்ரி 4 hour கேண்டில் வாட்ச் பண்ண முடியுங்கிறவங்க மட்டும் வீக்லி 4 hour 15 minute 30 minute வச்சு அந்த கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி போடுறதுக்கு எனக்கு சின்னதாக டைமிங் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் வீக்லி டெய்லி 15 minutes or 30 minutes, அது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது, டெய்லி 1 hour M5 அப்படின்றது டே ட்ரேடர் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், மற்றவங்க இந்த கேண்டில்ஸை பார்க்கவே வேண்டாம். ஓகேங்களா? ரைட்? நான் ஸ்கேல்பிங் பண்ணுறேன் அப்படின்னா ஹவர்லியை பெரிய டைம் ஃப்ரேமாக வச்சு மினிட்ஸ், அந்த மினிட்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 4 hour சார்ட், அதுக்கு நான் ஒரு 15 minute ட்ரெண்டோ அல்லது ஒரு 30 minute ட்ரெண்டுக்கோ நான் 1 minute ட்ரேட் போடுறேன். தட் மீன்ஸ் அவங்க ஸ்கேல்பர். ஓகேங்களா? அப்போ இதில் 4 வகையில் என்னென்ன இருக்குது?
ஒருத்தர் பொசிஷனலாக பார்க்குறாரு, ஒருத்தர் ஷார்ட் டேர்மாக பார்க்குறாரு, இன்னொருத்தர் டே ட்ரேடர், இன்னொருத்தர் ஸ்கேல்பர். ஓகேங்களா? இதில் நான் ரிஸ்க் எந்தெந்த மாதிரி டிஃபைன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கேல்பராக இருக்கிறீங்கன்னா அதிகபட்சம் உங்களுடைய ரிஸ்க்கு 1/4%. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அக்கௌண்ட் காணாமல் போயிடும். ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது, அந்த பேஷன்சி வரும். பட் early ஸ்டேஜில் நிறைய சோஷியல் மீடியாஸை பார்த்துட்டு நிறைய மென்டார் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்றப்போ இதுக்கு மேலே போகாதீங்க. ஸ்கேல்பர்னால் 1/4%. ஓகேங்களா? டே ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் 1/2%க்கு மேலே போகவே வேண்டாம். ஒரு நாளைக்கு 1/2%க்கு 2 ட்ரேட் எடுங்க. அதிகபட்சம் கேபிட்டலுக்கு 1% ரிஸ்க்கு 1:2 1:3 வெளியே வர பாருங்கள். பேட்டர்ன் இல்லைன்னா அன்றைக்கி என்ட்ரி போட வேண்டாம். அடுத்தது ஷார்ட் டேர்ம் ட்ரேடர். ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ன்றது ஒரு 2 வாரமோ அல்லது 1 மாதமோ ட்ரேடை ஹோல்ட் பண்ணக்கூடியவர். அப்போது அவர் அதிகபட்சம் 1.5 to 2% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் தான் அவருடைய கன்ஃபர்மேஷன் ஸ்கில்லு. உங்கள் ஸ்கில்லை பொறுத்தளவுக்கு அதிகபட்சம் 2% வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலாம் சார். ஸோ அது பெட்டர். ஓகேங்களா? இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் வித் 1%ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நான் ஒரு 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 நார்மலாக ஒரு கேபிட்டல் வச்சுருக்கேன், நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா 3 to 5% எடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய லைவ் அக்கௌண்ட்டில் 3 to 5% உங்களுடைய பொசிஷனல் ட்ரேட்ஸுக்கு எடுக்கலாம். பட் அந்த என்ட்ரி மாடல், அந்த ட்ரெண்டு எல்லாமே அந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். எதை பேஸ் பண்ணி? உங்களுடைய ப்ராப்பரான இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை பேஸ் பண்ணி. ரைட். இதில் இன்னொரு குழப்பம் இருக்குது. என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மந்த்லி, டெய்லி 1 hour சூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா வீக்லி 4 hour மினிட்ஸில் நம்ம 30 or 15 யூஸ் பண்ணுறோம். டெய்லி 1 hour M5 யூஸ் பண்ணுறோம். இந்த இடையில இங்கே இருக்கிற வீக்லியும் இந்த 4 hour ஏன் யூஸ் பண்ணலை அப்படின்னா, ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லேயும் கன்ஃபர்மேஷன் போகும்போது என்ட்ரி எடுக்கிறதுல நிறையா குழப்பங்கள் வரும். ஸோ இதுக்கான பேட்டர்ன் அப்படின்றது மினிமம் ஒரு 15 மடங்கு. ஓகேங்களா? மினிமம் 15 மடங்கு சின்ன டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் எடுத்தாலே அந்த ட்ரெண்டுக்கான டைரெக்ஷன், அதாவது அந்த டைரெக்ஷனுக்கான ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த மாடலில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஸ்கேல்பர்னால் 1/4% மட்டும் எடுங்க. ஏன்னா நிறையா ட்ரேட்ஸ் அப்படின்றது டேயில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட்ஸ் போட முடியும் கான்ஃபிடென்ட்டாக. ஒரு டே ட்ரேடர்னால் 1/2%க்கு மேலே போகவே வேண்டாம். 1 to 2 ட்ரேட்ஸ் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்னால் மேக்ஸிமம் 1 to 2% வரைக்கும் ரிஸ்க் எதிர்பார்க்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா அது பெரிய லாஸ் வராது. வீக்லி ஒரு செட்டப் 2 செட்டப் தான் வரும். மந்த்லியே கணக்கு போட்டிங்கனாலும் 3 to 4% தான் அதிகபட்சம் உங்களுக்கு லாஸ் வரும். ஒன்றும் ஒரு பெரிய பாதிப்பு வராது. பொசிஷனலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்ப 3 to 5% தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாங்க. அந்த நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அசட்டோட ப்ராப்பர் டைரெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த வேலைகள் செய்யும்போது உண்மையிலுமே நல்லபடியான ப்ராஃபிட்டபுள் ட்ரேடர் ஆக முடியும். ஸோ நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கிறீங்கன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்லேயோ அல்லது இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டிலேயோ கேட்கலாம். நல்லபடியாக ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு ஒரு ப்ராஃபிட்டபுளான ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ்மேன், அந்த ட்ரேடிங்கில் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 33 மணி மேனேஜ்மெண்ட்டில் 2வது பார்ட் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் பற்றி பேச போகிறோம்.